அண்ணா பழைய சாக்கு முட்டாய்கள் அண்ணா இனி இல்லாம இந்த ரெண்டு பசங்க என்னடா பண்ணு அண்ணா ஊருப்பா சித்தப்பா நான் இருக்கேன்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணா. அப்பா ஒரு 1500 சதுரடி வாங்கி போட்டாரு. அது மட்டும் எந்த ஒரு சண்டையும் பண்ணாம அவனை என் பேர்ல எழுதியதான் சொல்லு. அப்பா என்னப்பா பெரியவன் அப்படி பேசுறான்? அவன் அப்படிதான் சித்தப்பா. அவங்களுக்கு தெரியாதா? அப்பா 10 பவுன் லாக்கர்ல போயாராம். அதை மட்டும் சண்டை இல்லாம வாங்கி கொடுங்க. சரிப்பா அதெல்லாம் நம்ம அப்புறம் நாளைக்கு பேசிக்கலாம். அப்பாவுக்கு பால் இன்னைக்கு ஊற்றலாமா நாளைக்கு ஊற்றலாமாப்பா? சித்தப்பா அப்பாவுக்கு பாலெல்லாம் பிடிக்காது சித்தப்பா. எதுக்கு 50 100ன்னு செலவு பண்ணிக்கிட்டு பக்கத்துல சாட்டா கடையில ஒரு 10 ரூபாய்க்கு டீ வாங்கினா ஊற்றிடலாம் சித்தப்பா. என்னப்பா உங்க அண்ணன் அவ்வளவு கேவலமா இருக்கிறான்? சரியான கஞ்சனா இருப்பான் நடக்குப்பா. அவன் அப்படிதான் சித்தப்பா. உங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுல அவன் அப்படிதானே. சரிப்பா அதை விடுப்பா. அப்பாவுக்கு பல்லாக்கு எடுத்துடலாமா இல்ல சொர்க்கத்துக்கு சொல்லிடலாமாப்பா? பல்லாக்குன்னா எவ்வளவு வரும்? ஒரு 40,000 50,000 வரும்பா. அப்பனா சொர்க்கராது எவ்வளவு சித்தப்பா வரும்? சொர்க்கராதனா ஒரு 10,000 வரும்பா. எதுக்கு சித்தப்பா அவ்வளவு காசு செலவு பண்ணிக்கிட்டு? நம்ம கிட்ட வண்டி இருக்குது. 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா அப்பாவை சென்டர்ல உட்கார வச்சுக்கலாம். நீங்க அப்பாவுக்கு பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கோங்க, போயிட்டு வந்துடலாம். ஏடா அவன் உங்க அப்பாவுக்கு பல்லாக்கு எடுக்கலாமா சொர்க்கராத எடுக்கலாமான்னு கேட்டா பைக் எடுக்கிற நடுவில் உட்கார வச்சு பிடிச்சிக்கோங்கன்றான். என்னடா அது? சித்தப்பா அவனே ஒரு சில்லற பையன், நீ அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறா? சரிப்பா நீ சொல்லுப்பா. சித்தப்பா அப்படியெல்லாம் வேணாம் சித்தப்பா. அப்பாவுக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும். சைக்கிள்லயே உட்கார வச்சு தள்ளிட்டு போயிடலாம் சித்தப்பா. நடந்தே போய்க்கிறதா? அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்து எங்கள் நண்பன் என்று மறைந்தனர். அன்பு நண்பன் என்று மறந்தனர்.